ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு tamilsweet.com. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கொண்டக்கடலை சாதம். நம்ம தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 1 தக்காளி, கடுகு 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். இது வந்து குழம்பு மசாலா பொடி. இதில் வந்து மிளகாய் தூளும் தனியாத்தூளும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிருக்குது. ஸோ இதில் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். ஸோ நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு இது நம்ம சேர்த்துக்கலாம். வடித்து வச்ச சாதம் 1 கப் எடுத்துருக்கிறேன். இது கொண்டக்கடலை ஏற்கனவே அவிச்சு வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம். இனி எப்படி நம்ம இதை செய்யலான்னு பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்த உடனே எடுத்து வச்சுருக்க பெருஞ்சீரகத்தையும் போட்டுருங்க. அது கூட கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிண்டி எடுத்துட்டுங்க. இப்போ நம்ம இது கூட வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கக்கூடிய வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். நல்லா வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்றது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கணும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக வேணா அது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இது கூட வந்து வெட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த 1 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம அதை நல்லா வதக்கணும். இதில் நல்லா பச்சை வாசனை போயாச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணுவோம். இப்போ தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நம்ம இது கூட நம்ம மஞ்சள் பொடியும் அந்த மசாலா பொடியும் சேர்க்க போகிறோம். நம்ம நல்லா இந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா இதை வதக்கணும். நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடணும். பாருங்கள், ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சும்மா லேசாக தண்ணி நீங்கள் தெளிச்சுக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் வந்து கொண்டக்கடலையை இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா மசாலாவோட கொண்டக்கடலை மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம இது கூட சாதத்தை ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் நல்லா சிம்மில் வச்சிடணும். மெதுவாக இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு மசாலா அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட கொஞ்சம் நீங்கள் சாதம் சேர்த்துக்கலாம். ஆனால் சாதம் சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு உரைப்பு எல்லாமே பார்த்துக்கணும். உங்களுக்கு தேவையான காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ மசாலாலே நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இனி ஆட் பண்ணிங்கன்னா சரி வராது. ஸோ முதலே நீங்கள் வந்து அந்த மசாலா கூடயே எல்லாமே உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருந்த பிறகு நீங்கள் கடைசியாக சாதத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், கொஞ்சம் இந்த சாதம் இது ஆறுன சாதங்கிறதுனால கொஞ்சம் சாதம் சூடாகிறது வரைக்கும் லைட்டாக அப்படி கிண்டி விடுங்க. ரொம்ப கிண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரைஸ் உடஞ்சிரும். ஸோ அப்படி லைட்டாக அப்படி பரட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம இது கூட கொத்தமல்லி எல்லாம் போட்டு நம்ம இறக்க வேண்டியதுதான். இப்போது நீங்கள் இது கூட கொத்தமல்லி இலையை
சேர்த்துக்கணும். இப்போ நல்லா சுட சுட சுவையான கொண்டக்கடலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் tamilsway.com.